ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடல் வறுவல் செஞ்சுட்டு கூடவே ஒரு மட்டன் எலும்பு குழம்பு, அது கூட ஒரு மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். இதுக்கு எலும்பு குழம்பு. இப்போ அது கூடவே ஒரு சுக்கா செஞ்சுருக்கேன், மட்டன் சுக்கா. இது எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் குடலை நல்லா சுடு தண்ணியிலையும் பச்சை தண்ணியிலையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு அளவான தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணி அதிகமாக வச்சு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வறுவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்தளவு சேர்த்து வேக வச்சா போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை இப்போ மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு குடல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அழகான கலரான டேபிள் ரோஸ் வந்துருந்துச்சு. ஸோ அது ஒரு கிளிப்பிங் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மார்னிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் எலும்பு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதாவது தண்ணி எலும்பு குழம்புன்னு சொல்லுவாங்களா, அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டை, அதாவது 2-3 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு ஏலக்காய். இப்போ அதெல்லாம் பொரியட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம குடலை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகத்தான். இது கூட ஒரு 7-8 போல் பட்டை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 3/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது இதெல்லாம் சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் 3/4 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். கூடவே கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு தனி மிளகாய் தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அது வதங்கிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட குடலும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எல்லாமே நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த குடலை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குடல் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் நம்ம கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா ஆயிலே நம்ம அந்த வேக வச்ச குடலை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு தான் நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை சேர்க்கணும். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இது ஒசை நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா குடலும் வெந்துக்கிட்டுருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த குடல் வெந்துட்டுருக்கு. இங்கே மட்டன் சுக்காவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மட்டன் சுக்கா, எலும்பு குழம்பு, கூடவே
கூடவே வந்து பார்த்திங்கன்னா குடல் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ரெசிபி, சண்டே சமையல். ஸோ இப்போ மட்டனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த குக்கரில் எலும்பு வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் சாப்பாடு வடித்து விட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குடல் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலே வெந்துட்டுருக்கு. இது ஒரு மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ தான் சூப்பராக டீப் ஃப்ரை ஆகி வரும். நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இங்கே வெந்துட்டுருக்கட்டும். மூடி போட்டு மூடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுக்காவும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நிறையா தண்ணி ஊற்றிருந்தோம். நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியும் வற்றிடுச்சு. இன்னும் தண்ணி வற்றி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் மூடிக்கலாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்காவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு நம்ம மட்டன் சுக்கா. அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கி இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் வந்து நமக்கு மட்டன் நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு முடிக்கலாம். இங்கே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து எலும்பு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காகத்தான். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்து நம்ம வேக வச்சுருந்த எலும்பு குழம்பு வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குடல் வறுவலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைங்க வந்து குடல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பு குழம்பு. நான் வந்து குடல் சாப்பிட மாட்டேன். பட் நல்லா செஞ்சு தருவேன். பாப்பா சாப்பிட்ணுன்றதுக்காகவே, பாப்பாவும் அவரும் நல்லா சாப்பிட்ணுன்றதுக்காகவே செஞ்சு தருவேன். அதில் எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களோட லஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணுறதுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.